வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், ஈரான் போர், இஸ்ரேலோட போரானது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜில் போயிட்டு இருக்காரு. எப்போ முடியும் இந்த போர் அப்படின்னு சொல்லி வளைகுடா நாடுகள் எல்லாருமே எதிர்பார்க்குற நிலைமைக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் நம்முடைய தமிழக அரசாங்கம் சார்பாக முதல்வர் அவர்கள் கிரெடிட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹைப்புங்கிறது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. அதை முடிஞ்சால் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா, நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நேற்று இந்த நாங்குநேரியில் அது பக்கத்தில் ஒரு போதையினால் ஒரு 6 பேருக்கு வெட்டு, அதில் 2 பேர் கொலை இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சைடு அது ஜாதி ரீதியான தாக்குதல்ங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்றைக்கு காலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே இதற்கு மிகப்பெரிய அளவில் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உலக லெவலில் ஒரு அரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி போதையாலையா இல்லை ஜாதியாலையாங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது போதை வெறி, ஜாதி வெறி, மத வெறி எல்லாத்துக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள், அப்பாவிகள் தான் இருப்பாங்க. அவங்க அங்கே மனிதாபிமானமும் எதுவுமே இருக்காது. அவங்க நியாயப்படுத்திக்குவோம், எந்த கரெக்டும் எந்த கரெக்டு. ஆனால் பின்னணியில் பார்த்தீங்கன்னா கலவரம், பொருள் இழப்பு, உயிரிழப்பு, உடைமை இழப்பு, கைகால் இழப்பு, இந்த மாதிரி தான் நடக்கும். அது உலக நாடுகள்லேருந்து உள்ளூர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான். இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா வாராக இருக்கட்டும், இங்கே நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கும்பல் 3 பைக்கில் 9 பேர் பெட்ரோல் பம்போடு அடித்து தப்பி ஓடுறவங்கள துரத்தி வெட்டியிருக்காங்க. ஒரு 7-8 பேர் காயம். அதில் ஒரு வடமாநில இளைஞர் இறந்து போயிருக்காரு. ஆமாம், அதான் கொடுமை. அப்போ இவனுங்க ஊருக்குள்ளே பூந்து வெட்டுறானுங்க இருட்டில். நோக்கம் அந்த பகுதி பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதி. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க காவல்துறை, சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? இன்றைக்கி விஜய் கேட்குறாருன்னா அது ஒரு நியாயமான விஷயந்தான். உலக லெவலில் நாங்கள் போட்டி போடணும், ஸ்டேட்டில் எங்களுக்கு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதான் உலக லெவலில் போட்டி போடுறதா? லேண்ட் ஆர்டருக்கு ஏடிஜி இப்போ வரைக்கும் போட மாட்டிங்களா? அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிவாதம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் நியாயம்தான். இப்போ இந்த பிரச்சனை பாருங்கள், காலையில் பெருசாக எடுத்துக்கிட்டு 1/2 மணி நேரமாக முதல்வர் நலிவுற்றதை இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷத்தில் முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிட பெண்கள் நலிவுற்று இருப்பதை நேற்று நைட்டு தான் கண்டுபிடிச்சிக்கிறாப்புல. ரிப்போர்ட்டே அப்போ தான் போயிருக்கு. கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுன்ட்டாப்புல. இதுக்கு பேர் என்னது? அப்போ அந்த மக்களை பற்றி 5 வருஷமாக கண்டுக்காமல் இன்றைக்கி 2000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சுயநலம் என்னது? இதே முதியோர்கள் பீகாரை பற்றி பேசினீங்க. கண்டிப்பான முதியோர் பென்ஷன், இதுவே பென்ஷனே சரியாக போகாத இருந்தது. இன்னைக்கு நலிவுற்று இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரைட். நான் அதுவும் பேச இருக்கணும். இது நம்ம நாங்குநேரி பார்க்கும்போது ராதாபுரம் தொகுதி பக்கத்தில் நியரஸ்ட்டு நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய தொகுதி. அப்பாவு அவர்கள் இடையில கூட ஒரு வார்த்தை சொல்லும்போது, போதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இடமே இல்லைங்க, போதையை பற்றி எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வழக்கு சாதி ரீதியான சண்டையா இல்லை போதை ரீதியான சண்டையாக இருந்தாலும் போதைங்கிற விஷயத்தை காவல்துறை நீ பதிவு செஞ்சுருக்காங்க. அப்பா அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இப்போ திமுக அமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா, திமுகன்ற பாரம்பரியம் இருக்குல்ல, பெரியார் வழி வந்தவர்கள், அந்த ஒரு பாரம்பரியமாக வந்தவர்களை தாண்டி கலைஞருடைய அந்திம காலத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது யார்? அதிமுகலேருந்து வர்றவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறது. ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், அதுக்கு முன்னாடி முத்துசாமி, அதிமுக பார்ட் 2 இது அதிகமாகி இந்த காங்கிரஸ்லேருந்து அப்பாவு, ஜனதாதளத்தில் இருந்த ஆட்கள், இவங்களெல்லாம் இவெல்லாம் மனோ தங்கராஜெலாம் திமுக கிடையாது. அப்போ இவங்க ஆளுங்கள்லாம் தங்களுடைய தேவைகளுக்காக உள்ளே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 பேருக்கு மேலே டாப்பு, அதில் அமைச்சர்கள் ஒரு 10 பேர் எல்லாம் சேர்த்திங்கன்னா அதிமுககாரர்கள், மற்ற கட்சி வந்தவங்க தான் டாமினேஷன் திமுகவில். அப்போ திமுகவுடைய வடிவம் எங்கே? அப்போ திமுகவில் அடிப்படை பெரியார் கொள்கை. இப்போ டாக்டர் செந்தில்குமார் இருக்கார், இந்த எழிலன்னு, ஆராசா, இவங்களாம் வளர்னாலும் அந்த பேஸில் ஓரளவு இருப்பாங்க. ஆமாம், நேற்று உங்களை இருக்காருங்க அண்ணன். நேற்று அது அப்படியே அவரு முட்டு கொடுக்குற முட்டு எனக்கே காண்டாகி நான் போட்டு விட்டேன். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது தான் அடிப்படை திமுக. இன்றைக்கி அதை தாண்டி கேஎஸ் ராதாகிருஷ்ணன், இன்னும் பலர் மதிமுக போனது, இந்த மாதிரி பலர் பேஸாக இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறது எல்லாம் வியாபாரிகள். இவர்களுக்கு ஜாதி இதெல்லாம் கண்ணப்பன், ராஜா கண்ணப்பெல்லாம் பெரிய உதாரணம். ரகுபதி, நான் இது பாருங்க ஜட்ஜி வச்சு வெளுத்து விட்டுருக்காரு. சட்ட அமைச்சராக உனக்கு சட்ட அடிப்படை அறிவு கூட கிடையாதுங்க.
இதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு அவர் அதில் சுட்டி காமிச்சிருக்காரு. ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்வினை எதிர் என்னன்னா மேல்முறையீடு. ஆமா. அவ்வளோதான். ஆனா நீ உட்காந்துட்டு சட்ட அமைச்சர் வந்து பொது வெளியில நீ உட்காந்து டிஸ்கஸ் பண்ற. ஆனா இவரு அதுல அவங்களே அத நிராகரிச்சுட்டாங்க. யாரு? ஆ. கலெக்டர. கலெக்டர். அவர் தப்பிக்கிறதுக்கு, "சார் அதெல்லாம் இது இல்ல, இதுதான்" அப்படின்னு. அதனால நான் விட்டுர்றேன். ஆனா எப்ப வேணாலும் கையில எடுக்கணும்னா எடுத்துருவேன். எடுத்துருவேன். "பார்த்துக்கோ" அப்படின்னு, "போய் தொல" அப்படின்ற மாரி தான். "போ" ஓடி அப்படின்ற மாரி தான் ரகுபதிய விட்டுருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. அதனால இவர்கள் யாருக்குமே ராமராஜ்யம் சொன்னாரா? ம். உண்மையான ராமராஜ்யம் அது. இதுதான். கலைஞர் இருந்தா சொல்லுவியா? முடியுமா? அதான். அப்ப இவர்கள் எல்லோருமே ஜாதிய பின்புலத்தோட இயங்குகிறவர்கள். இவர்கள் ஜாதிய மனப்பான்மையோட இயங்கும் பொழுது, இவர்கள் பார்வை எப்படி இருக்கும்ன்றது தான் நீங்க ரொம்ப எளிதாக இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்குவாங்கன்றது தான் தென் மாவட்டங்கள்ல பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது. நம்மளுடைய அதிர்ஷ்டம் நீண்ட காலமாக ஒரு ஒற்றுமை அதனால டக்குன்னு பத்திக்க மாட்டேங்குது. இதே ஆரம்ப காலத்துல இருந்த மாரிலாம் இருந்தா பெருசா மண்டைக்காடு கலவரம் மாரி பெருசா பெருசா பத்திக்கும் இதாயிடும். ஏதோ ஒரு வகையில நல்ல ஆபீசர்ஸும் சில பேர் இருக்கிறதுனால, தப்பிச்சுட்டு. மக்களும் அந்த இதனால இதாகுது. ஆனா இது பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஊருக்குள்ள பூந்து பெட்ரோல் பாம் அடிச்சு வெட்டிட்டு போறது சாதாரண விஷயமாங்க. இன்னைக்கு அங்க மறியல் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அந்த எஸ்பி சொல்றாரு, "ஏதாவது நீங்க இது பண்ணீங்கன்னா, நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம்." அப்படின்ற மாதிரி போகுது. ஆனா அந்த செய்திய விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கா, டெல்லியில ஒரு இது கான்ஃபரன்ஸ் கால், இங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நியூஸ்ல ஃபுல்லா பரபரப்பா போயிட்டு இருக்கே தவிர, அது 2000 குடுத்தது இந்த 2000 மாரி கொடுத்தது இத விஷயங்கள். மாரி ஏன் போயிட்டு அந்த இருக்கு. 2 வயசு குழந்தை மேட்டரு போகவே விஜய் இல்ல. விஜய் விவாகரத்து மேட்டர்ல அத கொண்டு வந்து இத இத காலி போட்டு பண்ணாங்க. காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் விமான பணிப்பெண்கள்ட்ட பாலியல் தொந்தரவு துன்புறுத்தல். பண்ணிக்கிறாப்புல. அதையும் அது அப்படியே ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் போகுது. இல்லாம போயிருது. இதுதான் இன்னைக்கு விஷயம். கண்டிப்பாண்ணே. ரைட். ஈரானோட ப்ராப்ளம்ண்ணே. இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டு சேர்ந்து ஈரான் மீத போர் தொடுத்திருக்காங்க. அந்த போர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வடிவம் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். நேற்று கூட நம்ம பார்க்கும்போது கூட, அது முழு வடிவம் பெறாம இருக்கிற அளவுக்கு ஏன்னா நான் ஈரான் திருப்பி நான் அடிக்கிறது எப்படி பண்ண போறேன்? என்னோட ஸ்ட்ரைக் என்ன? எந்தெந்த ஏரியால நான் அடிக்கிறேங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்காம இருந்தாங்க. நேத்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து, ஈரானோட டிஃபென்ஸ் ஏரியாலேருந்து எல்லாருமே குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன், இந்த போர் தொடங்கும். நீங்க தொடங்கிட்டீங்க. முடிக்கிறது இனிமே நாங்க தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லி, நேத்து டெல் அவீவ வந்து முழுக்க அடிச்சிருக்காங்க. காலி பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட தூதரகம் நேத்து சவுதியில இருந்த ரியாத்ல இருந்த தூதரகத்த அடிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட இடங்கள், கப்பல்கள் பல இடங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போர் வந்து எந்த நிலைமையில போய் முடியும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியா இருக்கு. மத்திய வளைகுடா நாடுகள் மட்டும் இல்லாம, இன்னைக்கு உலகம் முழுவதுமே இது ஒரு பெரிய சஃபர நோக்கி போகுது. எப்படி பார்க்குறீங்க? உள்முரண், வெளிமுரண்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஈரான் வந்து ஷியா முஸ்லீம் உடையது. அதுல உள்முரண் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளோட அவர்களுடைய பிரச்சனைகள். ஆனால் ஈரான் நமக்கு மிகப்பெரிய நட்பு நாடு. நட்பு நாடு. சோவியத் யூனியனுக்கும், ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய நட்பு நாடு. சைனாவுக்கும் நட்பு நாடு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள்னு இந்த உலக போலீஸ்காரன் கிளம்பி வராரு. அணு ஆயுதம் அந்த ஒப்பந்தம் தயாரிக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியோட போட்ட ஒப்பந்தம் இருக்குது. அது ஈரானு அதில கலந்துக்கிட்டு நாங்க என்னென்ன விஷயங்களுக்கு பண்றோன்றது முதற்கொண்டு போறாங்க. ஆனா 2018க்கு அப்புறம் இவருலாம் வந்தா பிறகு நான் வந்து அதெல்லாம் இவரு இருக்கும்போது தானே ஆமா, ட்ரம்ப் அதில இருக்கும்போது. முறிக்கிறாரு. அதுக்கு பிறகு இவரு பைடன் வந்தவர். பைடன் வந்து பெருசா இது பண்ணல. பேச்சுவார்த்தையில அப்படி இப்படி போகுது. மறுபடியும் வந்தோனே அந்த வன்மத்தோட ஃபுல்லாவே இறங்குறாரு. இது பேச்சுவார்த்தை இப்பவும் நடந்துச்சு. ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. வியாழக்கிழமை வரை. திடீர்னு பார்த்தா போருன்னு போட்டு இறங்கிட்டாங்க. கூட்டுப்படையா இவர்களும் 2 பேரும். இஸ்ரேல் ஏன் இறங்குது அப்படின்னு கேட்டா, எங்கள அவங்க தாக்குறதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. தெரிஞ்சு நான் அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்கிறோம். இஸ்ரேல் ஒரு கதை சொல்லுது. இஸ்ரேலுடைய யோக்கியதை என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லெபனான், சிரியா, காசா பகுதிகள்லாம் இவங்க அந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த நாடு ஏன் அங்க இருக்குது? இது எல்லாமே தெரியும். அவர்கள் அது ஒரு தனி. அப்போ நம்ம வந்து இப்ப கார்த்தி சிதம்பரம் நேத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க. அதான் நம்மளுடைய ஸ்டாண்ட் ஸ்டாண்ட். தான். ஏன்னா, உள்முரண்ல இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கும், ஈரான் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற முரண். நீங்க ஷா கவர்மெண்ட்ட கவுத்த பிறகு 79 ஒரு இஸ்லாமிய ஒரு அரசு அமைந்தது. இஸ்லாமிய அரசுனா அவங்க இது ஷியாவுடைய அந்த இது பிரகாரம் அயத்துல்லா கமானி பண்ணிரு. வந்தாரு. அந்த இது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த கமேனிக்கு பிறகு இன்னொரு கமேனி வந்தாரு. அவரு தான் இப்ப கொல்லப்பட்டாரு. இப்ப ஆமா. அவருடைய மகன் ஒரு கம்பெனி இருக்காரு. இது இல்லாம அ ஐஆர்ஜிசி தானே அவங்களுடைய ராணுவ அமைப்பு. அமைப்பு. அதுதான் அங்க மெயின் டாமினேஷன். சுப்ரீம் டாமினேஷன். இப்ப அந்த அமைப்புகள் அத முடிவு பண்றது. பிளஸ் நீதித்துறை தலைவரு, பிரசிடென்ட். பிரசிடென்ட்டும் ஓரளவுக்கு லிபரலா இருக்கிறவர்ன்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அந்த மத அமைப்புகளுடைய அந்த தீவிர இது இருக்குல்ல, அதுவும் இன்றைய இளைய தலைமுறையினுடைய
ஒரு லிபரல் இதுவும் லிபரல். அங்கே மோதல் போக்கா வெடிச்சது. நீங்கள் 2022 ஹிஜாப் ஆமா. ஹமேனியே அது பெரிய ஒரு பெரிய பெரிய விஷயம். போராட்டம். அந்த பொண்ணை கொன்னது அது ஒரு பெரிய இது. இது இல்லாமல் பொருளாதார தடைகள்னால அங்கே ஏற்படுற சிக்கல்கள், உள்நாட்டு குழப்பமாகுது. இப்போ சமீபத்தில் ஒரு 2000 பேர்கிட்ட கவர்மெண்ட் படையை கொன்னதெல்லாம் பார்த்தோம். ஜனவரி இது மாசம். உள்முரண். வெளிமுரணு இதை காரணமாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க உள்ளே வந்து இறங்கி அடிக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணது சரியான்னு பார்த்தா ஏற்றுக்க முடியாது. நீ யாரு இதை முடிவு பண்ணி அடிக்கிறது? நீ என்ன உலக போலீஸ்காரனா? எப்பவுமே இந்த வேலையை அமெரிக்கா பண்ணோம், உலக போலீஸ்கார வேலையை. இப்போ இந்த இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு இதை தேவையில்லாம, அதாவது ஈரான்கிட்ட என்ன பவர் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாம இறங்கி அடிச்சு இன்னைக்கு அது ஈரானு உடைய தலைவரையே கொலை செய்தது. நம்ம கண்டிக்கலன்றதை நீ சோனியா காந்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா. ஏன்னா நமக்கு பெரிதும் துணை இருந்தது ஈரான். ஈரான். பல விஷயங்களை நமக்காக ஐநா பாகிஸ்தான் விவகாரங்கள் எல்லாம் நமக்கு துணையாக பேசுனது அப்படின்னு வாஜ்பாயே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த நட்பெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நம்ம ஏன் இப்போ தயங்குறோம் அப்படின்னு. அது வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் வந்து வேற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இனி நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு பக்கம்னா, இது இவரு காமினி அவரோட டெத்துக்கு அப்புறம், அங்க வந்து 4 சிட்டில மிகப்பெரிய அளவுல கொண்டாட்டங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு. ஆமா. எங்களுக்கு வந்து ரிபப்ளிக் வந்திருக்கு, இந்த ரிஜிம் வந்து காலியாயிருக்கு. சொல்லப்போனா வந்து நமக்கு தெரியும், பாக்தாத்ல என்றைக்கு வந்து சதாம் ஹுசேன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிலைய உடைச்சாங்களோ, அதே மாரி நேத்து வந்து சிலையெல்லாம் உடைச்சு மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடியிருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே 2 வகையான மக்கள் இருப்பாங்க. இன்னொன்னு இந்த மத அடிப்படையில் இயங்குகின்ற நாடுகளில் கடுமையான அடக்குமுறை இருக்கும். இருக்கும். இதே ஷா கவர்மெண்ட்ல சாக் ஏதோ ஒரு அமைப்பு, மிலிட்ரி பேஸ், அந்த ஒரு இப்போ இருக்கிற ஐஆர்ஜிசி மாதிரி அங்கே அந்த அமைப்பு வந்து நீங்க ஒரு ஜனநாயகம் இல்லாம ஒருத்தர் கையில் அதிகாரம் இருந்தா என்ன ஆகும்? வச்சதான் சட்டம். யாருக்கு எதிராக மக்களுக்கு எதிராக எல்லா கொடுமையும் பண்ணுவாங்க. இப்போ ஐஆர்ஜிசி இந்த வேலையை பண்ணுது. நான் தான் சொல்றேன், அந்த ஹிஜாப் மேட்ரு, அதுக்கப்புறம் நடந்த போராட்டம், இப்போ பொருளாதார போராட்டம். பொருளாதார போராட்டம். அப்போ ஈரான் அதில் தடுமாறிட்டு இருக்குது. இதில் உள்ளக மொசாடு சிஏஏ எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இளைஞர் அமைப்பு உருவாக்குவாங்க வெளியிலேருந்து. இதே கமேனிக்கு ஆதரவு கொடுத்தவங்க தானே. ஆமா. ஃப்ரான்ஸில் பிரிட்டன்ல இருந்து ஷா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடணுமா ஆதரவு கொடுத்தவங்க. ஏன்னா நம்ம இவருக்கு தாலிபானோட லீடர் அவர் கொல்றதுக்குமே கம்பெனியோட ஆதரவு, பின் லேடனை கொல்றது பின் லேடனுக்கு கம்பெனியோட ஆதரவு தான் அவர் காலி பண்ணது. அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. வரலாறு. அதே பின் லேடனை உருவாக்கணும் தான் அமெரிக்கா. அமெரிக்கா தான். பின் லேடனுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த டோரா மலையில் அவர் பதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு போய் சண்டை போட்டதும் வரலாறு. அதனால உலகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அதில் அமெரிக்காவில் கிறுக்கனுங்க வந்து உக்காந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ சில பேர் எனக்கு புத்தி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இல்லை அது இல்லைன்னு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன வரலாறோ அதை பதிவு பண்ணுறது தான் நம்முடைய ஒர்க்கு. அப்போ இன்றைக்கி அங்கே அடிக்கிற அமெரிக்கா நாளைக்கு இந்தியா அணு ஆயுதத்தை இது நம்மளையும் பண்ணவங்க தானே. ஆமாம். இதே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல பொக்ரான் குண்டோடி அவ்வளோ தடை பண்ணாங்க. நம்ம எப்படி நம்முடைய ஏமாத்துனது நான் தனி எபிசோட வச்சிருக்கேன் பேசுறதுக்கு. எப்படிலாம் ஏமாற்றி நம்ம பொக்ரான் குண்டோடி அன்னைக்கு பொருளாதார தடையெல்லாம் நம்மளை பயமுறுத்தினாங்க. நம்முடைய வான்வெளி துறையில் நம்ம இதுக்கான கிரியோஜெனிக் இன்ஜினை கொடுக்கக்கூடாதுன்னு ரஷ்யாவை மிரட்டினாங்க. ஆமாம். நம்மளை வந்து கொஞ்சம் நஞ்ச பாடப்படுதுன்னா அமெரிக்கா. இன்னைக்கு நம்ம பெருசாக பலமான சக்தினெல்லாம் அமைக்க வாசிக்கிறாப்புல. ஒன்றுமே செய்ய முடியல. இல்லாட்டி உள்ளே பூந்து இதே மாதிரி தலைவர்களை கொள்கிற ஏற்பாடெல்லாம் நடக்கும். நடந்திருக்குன்றது கூட நீங்க மாறுபட்டு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை இப்போ நடந்ததுன்னு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்குல்ல. இப்போ கூட ஜலந்தர் போர்ட்டை வந்து காலி பண்ணதுக்கு யார் காரணங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இன்னி வரைக்கும் இருக்கு. ஆமா. அந்த ஜலந்தர் போர்ட்டு வந்து இன்னைக்கு இருந்திருந்தா நீங்க லெவலே வேறங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்வதேச ஒரு இது கிடைச்சிருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி நம்ம தலைவர்களே தூண்டி விட்டு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கமா மாறுறது. இது எல்லா வேலையும் அமெரிக்கா பண்ணுவான். அந்த மாதிரி பண்றது வந்து இப்போ ஈரானை போய் அடிச்சிட்டாங்க. ஈரானை இஸ்ரேல் வாழ்நாளில் அனுபவிக்காத துன்பத்தை 2 நாளாக அனுபவிச்சுட்டு. இதுதான் வரலாறு. இஸ்ரேல் தான் எப்போவுமே எல்லாரையும் அடிக்கும். இஸ்ரேலுடைய வான்வெளியை தடுக்க முடியாது. அவர்கள் இப்போ ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஃபருவா ஏதோ ஒன்று, அது வளிமண்டலத்துக்கு மேலே போய் தாக்குற அளவுக்கு, வளிமண்டலத்துக்கு வெளியே போய் தாக்குற அளவுக்கு தடுப்பு இது கொண்டதான். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னானே, அவங்களுக்கு இவ்வளோ டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்க வச்சுக்கிறதுக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருதுன்னு தெரியல. ஃபண்டு எங்கேருந்து வரும்? ஏன்னா எல்லாம் அமெரிக்கா தான். வேற என்ன? அதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஈரானுக்கு வந்து இருக்குன்னா பொதுவான கருத்து என்னன்னா, அமெரிக்கா தயாரிக்கின்ற ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்கின்ற ஒரு கொலைக்களம் தான் இஸ்ரேல். அது வந்து லெபனான், சிரியா இங்கெல்லாம் அடிச்சு பார்க்கறது. அதுக்கான இதுதான். மற்ற நாட்டில் போய் அமெரிக்கா பண்ண முடியாது. அணுகுண்டை சோதிச்சு பார்க்கறதானுங்க ஹீரோஷிமா நாகாசாகி. ஏங்க போரே முடிஞ்சு போச்சுங்க. அந்த கானூன்றவன் 3 பேர்ல ஹிட்லரு தற்கொலை,
முசோல்னியை தூக்கில் போட்டாங்க. கானும் சரண்டர் ஆகிட்டான் ஜப்பானு. சரண்டர் ஆன பிறகு போய் ஆகஸ்ட் 8, 9 போட்டாங்க அவங்க குண்டை. அவ்வளோ யோக்கியர்களுங்க. நீங்கள் அந்த வாரில் வந்து இவனுங்க பண்ண அந்த அயக்குத்தனம்னா இது அந்த குண்டை கண்டுபிடிச்சாச்சு. அதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அது உடைய விளைவு தான் இது. அப்படிப்பட்ட ஒளித்தொழிக்கப்பட வேண்டியவன் அவனு. எந்த நாட்டிலும் யாரும் நல்லா இருக்கக்கூடாது. இவன் அவங்களுக்கு இதுவே அதுதான். தங்க விலை உயருதோ பெட்ரோல் விலை உயருதுன்னா இவங்க தான் காரணம். 90களில் மிகப்பெரிய டிராபேக் இந்தியாவுக்கு. ஆமாம், பெட்ரோல் விலை உயர்லேருந்து எல்லாம் காரணம் இந்த புஷ்ஷு அப்பம் புள்ள. ஆமாம், ஈராக்கை போய் அடிக்கிறான் அது இதுன்னு. அதனால அன்னைக்கு ஈராக் அடித்தப்போ ஈராக்கிட்ட ஒன்றும் இல்லை, முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஈரானு இந்த பிரச்சனைலாம் இது பண்ணி அவன் 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 ராணுவ வல்லமை பார்த்தா வேற லெவலில் இருக்கு. 6 லட்சம் பேர் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் விட பெருசாகிறான். பெருசாக இருக்கான். அவன் 1 லட்சம் பேர் 7,200 விமானம் வச்சிருக்காங்க, 1000 சில்லறை தான் வச்சிருக்கான். டேங்க்கு எல்லாமே மெசைலு. அந்த ஃபத்தா 2 இருக்க அதெல்லாம் வேற லெவலு. ஃபத்தா 2 தான் இன்னைக்கு அவங்கள வந்து துவம்சம் பண்ண சொல்லுது. நீங்கள் டெல் அவிவ் வந்து நெருப்பு கொலைகளால் இதாக இருக்கு. அப்போ டெல் அவிவ்னா என்ன, எனக்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு இப்போ ஈரானை வந்து நீ அதாவது எப்படி சொல்கிறது, தேன் கூட்டில் கல் அடித்த கதை. இப்போ தேனி கொட்டிக்கிட்டு இருக்குது. தேனி மேலே குட்டுறமா கல் அடித்தவன் மேலே குட்டுறமா, அதுதான் இப்போ கேள்வி. இப்போ அவன் வந்து இவன் இறங்கி வராங்க சமாதானம், அடிக்கலாம் அடிச்சிருவாங்களாம், சமாதானம்னு வர்றாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் முடிவு பண்ணுன்றான். ஆனால் பாதிப்பு யாருக்கு? உலக நாடுகள் எல்லாத்துக்குமே, குறிப்பாக இந்தியா, துபாய், அந்த வளைகுடா நாடுகளுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. அங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறவங்க வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு எவ்வளோ நம்ம தொழிலாளி அங்கே இருக்கிறாங்க எல்லாம். அந்த போர் இப்போ நடந்துக்கிட்டது. இப்போ தமாமில் கொண்டு போய் அராம்கோலை குண்டை போடுறான். தமாமில் லட்சக்கணக்கான பேர் நம்ம தொழிலாளிகள் இருக்காங்க. அராம்கோலை வந்து ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல் வந்து வெளியே போகுது. இன்னைக்கு அந்த க்ரூட் இல்லைன்னா இன்னைக்கு அடுத்து என்னங்கிறது ஒரு கேள்விக்குரிய வருது. இயற்கை எரிவாயு கத்தார் நிப்பாட்டான். அப்படியே 50% விலை ஏறி போகுது சிஎன்ஜி உடையது. அப்போ நீங்கள் அங்கே தமாமில் ரியாத்தில் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம், ப்ளஸ் கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். டாமினேஷனே அவங்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு எல்லாம் அந்த இதில் அராம்கோலெல்லாம் பெருசாக அவங்க தான். டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே இன்றைக்கி எல்லாரும் இங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. ஹஜ்ஜி டைம் இது, உம்ரா போகிற டைமு, யாரும் இப்போ போக முடியாத நிலமை. இந்த மாதிரி அதுவும் நோன்பு மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோலாகலமாக இருக்கும். பகல் ஃபுல்லாக அப்படியே அமைதியாக, ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோலாகலம் தான். அது எல்லாமே போச்சு. இது இனி போர் நிற்க போகிறது இல்லை. அதனால் இந்த ரம்ஜானு ரம்ஜான் தான் எல்லாருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணமாக இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாருங்கள், சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் தார்மீக ஆதரவுட்டாங்க. இந்தியாவும் கிட்டத்தட்ட அது நிலைப்பாடு தான். என்ன வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அது வேறு மாதிரி போரை நிறுத்தணுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வளைகுடா நாடுகளில் மற்ற நாடுகள் அடித்ததில் இப்போ அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறும். வளைகுடா நாடுகள் எல்லாருமே கண்ணாடி கூட்டில் உட்காந்துன்னு இருக்காங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், குவைத் ஏர்போர்ட் க்ளோஸ்டு, துபாய் ஏர்போர்ட் க்ளோஸு, சவுதி ஏர்போர்ட் க்ளோஸு, கத்தார் ஏர்போர்ட் க்ளோஸு, தோஹா எல்லாருமே க்ளோஸு. போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இது ஹார்முனாஸ் க்ளோஸ்டு, குவைத்தோட போர்ட் க்ளோஸ்டு, எல்லாரோட போர்ட்டும் க்ளோஸ்டு. நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே போகும்? இன்டர்நெட்டு ஹார்மோஸில் இப்போ இந்த அடியில் போகிற கேபிள் நீங்கள் அந்த மொத்த கிகாபைட் ஜெகாபைட் எல்லா பைட்டும் இல்லாமல் போயிடும். நாளைக்கு நம்ம வீடியோ பார்க்க ஆள் இருக்காது, வீடியோ கமெண்ட்ஸ் போட ஆள் இருக்காது. அளவுக்கு தகவல் தொழில்நுட்பன்றதே இன்னைக்கு இல்லாமல் போயிடும். அந்த அவ்வளோ ஒரு பெரிய மோசமான நிலைக்கு ஈரானு அணுசக்தி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஐநாவில் சொல்லி மற்ற இதில் சொல்லி அதான் நடைமுறை. நீ போய் எனக்கு என்னென்னு இப்போ அடித்து கிளப்பி விட்டு உன் பேஸுக்கிற இடமா அடிக்கிறான். ஆமாம், உன் பேஸுக்கிற இடம்னா எல்லா நாடுகளையும் அவன் பேஸ் வைக்க விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. நேற்று அஃபிஷியலே ரூமே அடிச்சிட்டாங்கண்ணா. அஃபிஷியல் கவர்மெண்ட் அஃபிஷியல் யூஎஸோட அஃபிஷியல்ஸ் இருக்கிற ஏரியாலேயே கத்தாரில் அடிச்சிட்டாங்க. அடிச்சு கிட்டத்தட்ட அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன். கத்தார் வந்து நான் இங்கே வைக்க விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இப்போ துபாயே சொல்ல முடியல, அவன் எப்படி சொல்லுவான்? அப்போ அவனை வந்து இவன் அடிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான், ஏன்பா உனக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் சண்டை, என்ன ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்குறான். நீ ஏன்பா அவன் இடத்துல இடம் கொடுத்துக்கிறேன்னு இவன் கேட்குறான். இல்லைண்ணா, அது வந்து என்னன்னா, அங்கே ஃபாரின் மினிஸ்டர், கத்தாரோட ஃபாரின் மினிஸ்டர் நைட்டு பேசுகிறாரு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் தூரமாக இருக்கேன்ப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன வந்து எதுக்குமே கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரத்தில் அவன் மேலே கொண்டு போடுறேன். ஆமாம், அப்போ ஈரானோட நோக்கம் தான் என்ன? இல்லை இன்னொரு விஷயம்னா, எனக்கு ஏதாவது பார்த்துட்டு இருக்க வரலாறு திருப்பி பார்க்கும்போது கடாஃபிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரை கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சதாம் ஹுசேன் மாதிரி ஒரு ஆள் உருவாகிறாப்புல, சதாம் ஹுசேன் மாதிரி ஒரு ஆளை கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷாங்கிற மாதிரி ஒரு ஆள் உருவாப்புல, ஷாங்கிற ஆளை கொண்டா இப்போ காமினி மாதிரி ஒருத்தர் உருவாது. இதுக்கு முடிவில்லாத மாதிரி தான் தெரியுதே தவிர இது எந்த இடத்துலையுமே வந்து கொடூரமாக தான் மாறப்படுது. தனக்கு ஏற்ற ஒரு பொம்மை அரசாங்கம் இருக்கணும், எண்ணெய் வளத்தை கொள்ளடிக்கணும். கொள்ளையடிக்கணும், அது வியாபாரம் தான். அதுக்கு தான் இவங்க ஜனநாயகம் அதுன்னு பேசுறது.
அதை தான் நம்ம கேட்கறது என்னன்னா, உலக நாடுகளே எல்லாம் என்ன கேட்குதுன்னா, "நீ யாரு? நீ என்ன போலீஸ்காரனா? நீயும் ஒரு நாடுகள்ல நீ ஒரு நாடு. ஆமா. அப்புறம் ஐநாலாம் எதுக்கு இருக்கு? நீ எதையுமே மதிக்க மாட்ட. ஏதாவது கொண்டு வந்தா கூட வீட்டோ பவர் யூஸ் பண்ணி கட் பண்ணுவ." மத்த நாடுகளும் பயப்படுறாங்க. இப்ப சைனாலாம் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நேரடியா இறங்கினா அது உலக போரா மாறும்ன்ட்டு அவங்க பெரிய வேற மாரி பிரச்சனையே அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லா ஃபெயிலியர். எல்லாம் பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்ல. தயாரிச்சு ஆமா. 2 தடவ என்ன யூஸ் அண்ட் த்ரோவா இருக்குது. அதனால எல்லாத்தையும் அது பாகிஸ்தான் வார்லயே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு நமக்கு. S-300 இல்ல என்ன ஒண்ணு தெரியுமாண்ணா, இதுல ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ள விஷயம். அதாவது அதுல ஒரு பக்கம் பெருமையாவும் சொல்லப்பட்டது அதில சொல்லலாம். ஆனா, ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட அரசாங்கம் வந்தோனே எல்லாருமே பயந்தது அந்த அரசாங்கத்த கண்டு தான் பயந்தாங்க. பயங்கர அடக்குமுறைகள் இருக்கும். பயங்கர ஒரு மோசமான ஒரு தன்மை இருக்கும். ஆனா, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட அரசாங்கத்த பார்க்கும்போது, ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம இந்தியா கூடயே நல்ல ஒரு நல்ல நட்புறவுல ஒரு வந்து வந்துட்டு நட்புறவுல போனாரு ஃபாரின் மினிஸ்டர். ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு போய் நட்புறவுல இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க வந்து தெளிவா இந்த இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க தனியா இருக்கோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட இந்த விஷயமே பெரிய ஒரு மாறுதல குடுக்குது. ஆமா. இன்னொன்னு நம்ம அத யோசிச்சுட்டு இருக்கணும். எண்ணெய் அந்த பைப்லைன் வழியா கொண்டு ஈரான் மூலியமா அந்த இதெல்லாம். ஹார்மோனாசம் அந்த விஷயம். அதனால நமக்கு இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே நட்புறவு தான். இப்ப இந்த இது விவகாரங்கள கூட எல்லா நாடுகளையுமே நீங்க பிரதமர் ஆமா. எல்லா நாடுகள்ட்டயுமே பேசியிருக்காரு. பேசியிருப்பாரு. அதனால இந்த போர் முடிவுக்கு வரணுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் சும்மா இருக்கிறவன சீண்டி விட்ட கதையா போச்சு. ஆமா. இப்ப அவன் என்ன ஆயிடுச்சு, தலைவன் போயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. இருக்கிற அளவு நீ சரி. இதுக்கப்புறம் நான் சமாதானம் பேசினா என்ட்ட இருக்கிற ஆயுதத்த கைப்பற்றி நீ பண்ணுவ. அதனால இருக்கையெல்லாம் உன் எல்லாத்தையும் மேல யூஸ் போட்டுக்க. பண்ணிட்டு நான் போறேன் போ. உயிர பத்தி அவங்களுக்கு இப்ப இது இல்ல. கவலையே கிடையாது. நீங்க தான் பணத்துக்கு சண்டை போடுறீங்க. அவன் உயிர பத்தி அதாவதுண்ணே கவலைப்படாதீங்க. அந்த வார்ஷிப் அடிச்சுட்டு ட்ரம்ப் அவர்கள் நேத்து பேசும்போது பெருமையா பேசினாரு. அது எப்போ வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, 1999ல வாங்கினது. இன்னொன்னு 1979ல வாங்கினது. அத அடிச்சு நீ என்னையா செய்ய போற? அவன் உன்னுடைய ஆபிரகாம் ஆபிரகாம் லிங்கன் வார்ஷிப் வார்ஷிப் அடிச்சுட்டான். அடிச்சுட்டான். இன்னைக்கு நைட் இருக்குதுன்றான். ஆமா. 4 பேர் தான் இதாச்சு. 3 இடத்துல தான் விழுந்துச்சுன்னா, இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷலா ஐட்டம் இருக்குதுன்றான். அதான் இது கர்நாடகார மடத்துல வர்றது, ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கடாங்கிற உங்க சண்டைய இங்க கொண்டு உலகத்த போய் பாடாப்படுத்திட்டு இருக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு. ரைட்ண்ணே. ஒரு பக்கம் அந்த போர். இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அக்கப்போர் ஓடிட்டு இருக்கு. ம். காங்கிரஸோட ம். கூட்டணி, திமுக கூட்டணி. இந்த முதல்லண்ணே ஏதாவது ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலமா, ம். இந்த பல இடங்கள்ல இந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அத யார் போட்டான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு எந்த பாருங்க. பிரேக்கிங் நியூஸ்? இந்த டொடடாயிங் டொடடேன்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ்க்கு ஒரு மியூசிக் ஒண்ணு போடுறாங்கல்ல, புதிய தலைமுறையிலேருந்து ஆமா. பல சேனல். ஆமா. அது இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. சிதம்பரம் அவர்கள் கிளம்பிட்டார். அதுக்கு ஒரு நியூஸ். கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அதுக்கு ஒரு மியூசிக். போட்டு 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 கொன்னுட்டாய்ங்க. அது ஒரே இத 10 தடவ படிப்பாங்க. போட்டு விடுறாங்க. சிதம்பரம் புறப்படுகிறார். காங்கிரஸ் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை. மீண்டும் அவர் கிளம்புகிறார். கார்ல ஏறுகிறார். மீண்டும் பேச்சுவார்த்தை. மறுபடியும் அதே இது. அது இல்லன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ரிப்போர்ட்டரா பேசிட்டாங்க. முதல்வர் இல்லத்தில் ஒரு ரிப்போர்ட்டர். சிதம்பரம் அவர்களா வீட்ல ஒரு பெண் என்று ரிப்போர்ட்டர். அறியப்படுபவர். கடைசியில என்னதானே நடந்துட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில. இப்போ கொஞ்சம் அதிகாரம் மாறி இருக்குது. ராகுல ஓரம் கட்டிட்டு, சோனியா தான் இந்த காங்கிரஸ் விளங்காம போறதுக்கு காரணம் காங்கிரஸுடைய தலையெழுத்த பாருங்க. சோனியா காந்தி தலைவரு இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் அப்போ காங்கிரஸுக்கு இன்னைக்கு ராகுல் கொஞ்சமாவது நல்லா யோசிச்சாப்புல. ஆமா. காங்கிரஸை அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு உயிரோட வைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில். ஆனால் மீண்டும் அடிமை சாசனம் எழுதுறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டதாக தகவல் வருது. என்னன்னா கார்கே கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. கார்கே உடைய டீம் மினி யாரு? மினி மினி கார்கே இங்கே இருக்கிறாரு. இங்க இருக்குது. மினி கார்கே பழைய கார்கே எல்லாம் சிதம்பரம் எல்லாம் பேசி இப்போ போய் முதல்வரை கையை பிடிச்சி நான் இது ஏன்னா சிதம்பரத்துக்கு 2028 வேணும். வேணும். ராஜ்யசபா சீட். விஜய் கூட போனால் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆமா. இவருக்கு இப்போவே கொடுக்குறது ரெடியாகிறாங்க. யாருக்கு? செல்வ பெருந்தை. செல்வ பிறந்தேகி. இந்த எம்எல்ஏ இது நிற்காதீங்க உங்களுக்கு தரேங்க. அங்கே இருக்கிற மீனாட்சி நடராஜன் ஒரு அம்மா ஆ. அவங்களுக்கு எது கொடுக்கணும்? அப்புறம் யாரோ டேங்கராவோ யாரோ ஒருத்தர் அவருக்கு எது கொடுக்கணும்? நீங்க திமுக நீங்க வாங்கிங்க. ஆமா. 2006லேருந்து திமுகவில் இருக்காரு பீட்டர் அல்போன்ஸ். அவருக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன். ராஜ்யசபா இந்த தடவை அப்படின்ற லெவலுக்கு திமுக ஆசை தூண்டில போட்டாங்க. இன்னைக்கு வேற கல்யாணம். நல்லா சந்தோஷமா இருப்பாரு. இது நிச்சயதார்த்தம். நிச்சயத்தம். இவருடைய பொண்ணுக்கு. ஆமா. அதனால செல்வ பிறந்தேகி இந்த அவர்கள். சந்தோஷமா இன்னைக்கு போய் காலையிலேயே பேச்சுவார்த்தை. என்னன்னா 31 சீட்டு இவங்க, அவங்க 28. அதே பழைய 3 63 60. 31 28. அதனால 2 ராஜ்யசபா, 1 28ல சிதம்பரத்துக்கு, 1 இப்போ செல்வ பெருந்தகைக்கா யாருக்கு? இல்ல பீட்டர் பீட்டர் அல்போன்ஸ்க்கு. அல்போன்ஸுக்கா யாருக்கு? ஆனா அதுல ஒரு பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்குண்ணே. ஏன்னா முரட்டு பக்தன் என்ன பொறுத்த வரைக்கும் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் தான். ஏன்னா பல நாளா முரட்டு பக்தனா இருந்தாலும் லேட்டஸ்ட் பக்தன் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இது அதுதான். பிரச்சனையை கூட்டு ஆமா. வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆமா. அதனால அவரு பட்ட பாடு எல்லாருக்கும் அவருக்கு தான் தெரியும். அவ்வளோ துடிச்சு அவ்வளோ இது பண்ணாரு. அதனால யாருக்கு கொடுக்க போறாங்கன்றது ஒரு பார்ட்டு. இந்த மட்ல
இது முடிவுக்கு வருகிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் தாவேகா ஆனா தரப்புல நேத்துன ஹைதராபாத்ல கோங்குரா சட்னிக்கு ஒரு பெரிய சண்டை நடந்த மாரி, ம். இந்த சைடு மாணிக் தாக்கூர் அண்ணன் விருதுநகர்லேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆதவ் போயிட்டாரு. டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி வந்துட்டாங்க. யார்றா அந்த கோங்குரா சட்னிய மேக் பண்ண போறாங்கிற மாரி, அவ்வளோ பெரிய பரபரப்பு செய்தி போயிட்டு இருந்ததுதானே. மணி தாக்கூர் போயிருக்கலாம், ராகுல் வந்திருக்கலாம். ஆதவ் போல. அது ஆதவ் அவருடைய வீட்ல போயஸ் கார்டன்ல தான் இருந்தாரு. 100% நமக்கு கிடைச்ச தகவல். இது சும்மா போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு ஆதவ் அர்ஜுன் கூட வாங்க ராகுல் பேசுவாரு. அவரு அதுதானே. டைரக்ட்டா விஜய்ட்ட பேசிட்டு இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி, வியா. ஆமா. அப்புறம் என்ன இது? பேச வேண்டிய அதனால அவசியம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. நேத்து ஆதவ் இங்க தான் இருந்தாரு. அவரு எல்லாம் போல. இவங்க உருட்டுறாங்க. விட்டுறாய்ங்க. ரைட்ண்ணே. திமுகவோட விஷயத்துலண்ணே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேச ஆரம்பிச்சோம் அந்த விஷயத்துல. ம். அதாவது முதியோர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் இந்த மாரி நலிவுற்றவங்களுக்கு ரூ. 2000 அக்கவுண்ட் பிளஸ் இந்த ரூ. 2000 போட்டு விட்டுருக்காரு முதல்வர் அவர்கள். இந்த முதல்வர் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அது 5000 ஆகட்டும், இந்த அமௌண்ட் ஆகட்டும், தோல்வி பயத்த வந்து தெளிவா காமிக்கிற மாரி நமக்கு தெரியுது. அதே மாரி வந்து காங்கிரஸ எப்ப போனா போங்கப்பாங்கிற மாரி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திமுக, இன்னைக்கு ஏன் காங்கிரஸ இழுத்து பிடிக்குங்கிற ஒரு அப்படிதான் சொல்ட்டாங்க. போனால் போட்டும் போ அப்படின்னு. அப்புறமா யாராவது சொல்லியிருக்காங்க போல உண்மைய. சொன்னோனே புரிஞ்சு மறுபடியும் பேசி கீசி சோனியா காந்திலாம் புடிச்சு பேசி, அங்க சொல்லி மாத்தி காங்கிரஸ மறுபடியும் கொண்டு போய் பொதக்குழியில தலை புதைக்கிற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த ரூ. 2000 குடுக்குறது அதுதான். ஆனா இவர்கள் உழைத்தால் மண்குடம். அதனால அது ஆகா ஓகோ முதல்வருடைய தாயுமானவர். அவருடைய கருணை உள்ளத்தை பாருங்கள். எனக்கே கண்ணீர் வருகிறது. அப்படி இப்படின்னு. மிஸ்டர் அண்டா. ஆமா. இப்ப அவர ஏதோ பேசக்கூடாதுன்ட்டாங்களாமே. ஏண்ணே? ஊடகங்கள்லாம் கூப்பிடக்கூடாதுன்ட்டாங்களாம். அடடா! இது ஏன்னா ரொம்ப போறாரு இல்லையா? ரொம்ப போயிட்டாரு. ரொம்ப போயிட்டாரு. ஒரு லெவல தாண்டி போயிட்டாருன்னு. திமுகவுடைய அதிகாரமயமாகற மாரி போயிட்டாரு. ஆமா. என்ன வேணும்? எங்க வேணும்? என்ன தொகுதி? இந்த என்னது? அளவுக்குலாம் போயிட்டாரு. இதை தக்க நேரத்தில் கண்டுபிடிச்சு, அதுக்கெல்லாம் நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு, ஏதோ பேச வேணாம்னு சொன்ன மாரி தகவலு. பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் எங்கேயாவது நாள்ல பேசுனாங்கன்னா தான் தெரிஞ்சு தெரிஞ்சிரும். போயிரும். ஏற்கனவே அதனால நிதிநிலை சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும்ண்ணே. இந்த இதுலயுமே ஆனா முதியோர்கள்ல வந்து விஷயத்துல அதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்க போறான். மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். அடுத்த ஆனா வாரம் பார்த்துக்குவான். இதுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம பேசினது தான். பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது இந்த முதியோர் பென்ஷன நிப்பாட்டுற அளவுக்கு போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நிப்பாட்டாங்க. நிப்பாட்டாரு. ஒரு 8 பெரும்பாலும் மாசம் நிப்பாட்டாங்க. வரைக்கும் என்னமோ வந்து ஆமா. ஒரு காலதாமதம் இருந்துச்சு. அதை விட என்னன்னா அப்போலாம் நலிவுற்றது தெரியல. தெரியல. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் அறிக்கையில வந்து குடுத்தது வந்து ரூ. 1500 மாத்திரம்னு சொல்லி குடுத்திருந்தாங்க இவங்க ம். தேர்தல் அறிக்கையில. ஆனா இன்றைக்கு வந்து பார்த்தா அந்த விஷயத்த பண்ணாம, ம். எக்ஸ்ட்ரா ஒரு பணத்த போடுறோங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? 1500 மாத்திரன்னு சொல்ட்டாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு அறிவிப்பு வந்துச்சுல்ல. ஓ! அதுல மாத்திருவாங்க. ம். அது அடுத்த வருஷம் நான் வந்தா மாத்துறேங்கிற மாரி ஆமா. கான்செப்ட்ல கொண்டு போயிறதுன்னு. ரைட்ண்ணே. அது மட்டும் இல்லாம திமுகவோட விருப்ப மனு வாங்க விஷயங்கள் முடிவுற நிலைமையில இருக்கு. அடுத்து வந்து 6ஆம் நேர்காணல் தேதி வரைக்கும் நீட்டிப்பு. நீட்டிப்பு. அடுத்து நேர்காணல் விஷயத்துல பார்க்கப்படும். திமுக இந்த முறை வந்து தெளிவா இன்னொன்னு வந்து நான் சொல்றேன். பனையூர்ல அன்னைக்கு வந்த கூட்டத்துக்கு என்ன மீடியாக்கள் கவர் பண்ணான். ஆமா. அந்த மக்கள்ட்ட இதெல்லாம். நீங்க இப்ப போங்களேன் மவுண்ட் ரோடுக்கு. ஏன்னா வர முடியலண்ணே. ஃபுல்லா நேத்து அவர் அந்த அமைச்சர் அன்பில் மகேஷே பெரிய கூட்டத்த கூட்டிக்கிட்டு இருந்தாரு. ஐயோண்ணே! நீங்க நீ அன்னைக்கு உன் இதுல அன்னைக்கு வாங்குறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பொன்முடி பையன் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் இந்த ம், விருப்ப மனு தாக்கல் ம். குடுக்க வந்திருக்காரு. ஒரு சைடு ஃபுல்லா வண்டி அவங்க வண்டி மட்டும் அலோ அததான் பண்றாங்க. சொல்றேன். அப்ப நீங்க மவுண்ட் ரோட்ல அதுவும் அண்ணா சாலையிலே அண்ணா கவர் சாலையில. பண்ணீங்கன்னா, இதை எந்த ஊடகமாவது எடுத்து போட வேண்டியதுதானே. மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய எவ்வளவு டிராஃபிக்னா, பெரிய அவ்வளவு பிரச்சனை. டிராஃபிக்ண்ணே அது. அது என்ன பனையூர் விஜய்க்கு மட்டும் ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம். இதுதான் என்ன இவங்க பண்ற அநியாயம். இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. காவல்துறையும் அங்க கூட நின்னுட்டு, "நீ போயா அப்படிக்கா ஓரமா, இப்படி போயா" அப்படின்றாங்க. அது சைதாப்பேட்டையில ஒரு சைடு அவங்களுக்கே விடுறாங்க. நீங்க கூட எல்லாம் இந்த சைடு போங்கன்னு சொல்லி மக்கள அதுதான் சொல்றேன். டைவர்ட் பண்றீங்க. எப்படி "நீ அது? போயா அப்படிக்கான்றான். நீ போயா" நின்னு கேட்டா, "என்ன? போ, கம்முனு கிளம்பி போ" அப்படின்றான். தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவரு ஸ்ரீநகர் காலனியில அவர் வீட்ல அவர் இருக்கார் போல இருக்கு. அங்க இருந்து ஆளுநர் மாளிகையை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் வண்டி நிப்பாட்டி வண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா. நடு ரோட்ல உட்காந்துட்டு. இவங்க வந்து தாவேகா இவங்க பத்தி நாடுங்க அது. இவங்க நாடு. இவங்களுக்கு ஓட்டு போட்டவன்லாம் எப்படியாவது இருக்கணும். இவங்க நாடு அது. அதுதானே. அதே மாரிண்ணே திமுக ஒரு சைட்லயுமே வந்து முன்னால நின்ன எம்எல்ஏக்களுக்கு பல எம்எல்ஏ இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு பலருக்கும் சீட் இல்ல. அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலா பேசு தொகுதிக்கு போங்களேன் பார்ப்போம். அதெல்லாம் பாருங்க டமாஸ்லாம் இருக்குது. அதுல குறிப்பா வந்து சில முக்கிய நபர்களுக்குமே சீட் இல்லங்கிற மாரி சொல்லப்படுது. அதுல குறிப்பான இடத்துல இருக்கிறவரு பொன்முடி. அவர்களுக்கு வந்து சீட் இல்லங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. விருப்ப மனு அவர் வாங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்கன்னு அது? இருக்காது இருக்காம ஏப்ரல் 2 வருது தீர்ப்பு. மறுபடியும் 3 வருஷம் என்ன பண்ணுவீங்க? அது சரி. அதுக்காக முன்னக்கூட்டியே அது ஒண்ணு. ஏப்ரல் 2 ஆமா. முக்கியமான மண்டல் தீர்ப்பும் வருது. மண்டல் தீர்ப்பு வந்துச்சுன்னா, டாஸ்மார்க் மறுபடியும் ஓப்பன் ஆயிடும். அப்புறம் அந்த ராகுல் வந்துட்டு போனதுல பிரச்சனைகள் இருக்குது. இருக்கு. எல்லாமே ஒட்டுக்கா ஒரே மாரி எதிரா இருக்கு. போகுது. நேத்து என்னமோ தொகுதி பங்கீடு சம்பந்தமா எடப்பாடி போயிட்டு வந்தாரு, பேசிட்டு வந்தாருன்னு
சசிகலாவை சேர்த்து கொள்ளிடலாம் இப்படிலாம் கேட்டு உருட்டுறாங்க. அவர் போனதே வேற, கொடுத்ததே வேற, நடக்க போறது வேற. வேற. ம். இதுல வேற என்ன வெறும் காஃபி குடிச்சிட்டு வெறும் 45 நிமிஷத்துல மீட்டிங் முடிஞ்சுன்னு வேற நம்ம ஆளுங்க வேற சொல்றாங்க. ஆ. ஆனா வந்து அங்க இருந்ததே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. 5, 6 நிறைய மணி நேரம் விஷயங்கள் இருந்தாங்க. ஆமா. நிறைய விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பின்பு நிறைய நடவடிக்கைகளும் தொடர்ந்து இருக்குங்கிற மாதிரியான உள்துறை அமைச்சர் அவர்களிடம் நேத்தே வந்து சொல்லியாச்சு. அவர் போனது தொகுதி மேட்டர்லாம் கிடையாது. அதெல்லாம் இங்கேயே பியூஷ் கோயலோட முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. பாருங்க, இப்பவும் இந்த பாஜகக்காரர்கள் திருந்தல. ஆ. நேத்தும் பாருங்க, அங்க போய்க்கிட்டு அதான் பிரதமரே வந்துட்டு போயிட்டார்ல திருப்பரங்குன்றம். ஆமா. நீதிமன்றமும் கலெக்டர கூப்பிட்டு பெரிய அளவுல எச்சரிக்கை பண்ணி, பயங்கர எச்சரிக்கை. இப்ப சொல்றேன் 5 பேர் ஏத்த சொல்றேன். உடனே டக்குன்னு ஏத்திட்டு விட்டுறியா? ஆ. அப்படின்ற லெவலுக்கு லாக் பண்றான். இதோட இந்த பிரச்சனைய சுமூகமா முடிகிற வருது. இவர் நயினார்லாம் அங்க போயிக்கின்னு இது. மக்கள் பிரச்சனை நாங்குநேரிக்கு போங்களேன். முடிஞ்சது. நீ வேற லெவலுக்கு போயிடணும். அந்த அந்த மக்களோட 2 வயசு குழந்தை அந்த வீட்டுக்கு போங்களேன். அது போ முடியாது கவரேஜ் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். அத பத்தி பேசுங்களேன். போராட்டம் நடத்துங்களேன். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாங்குநேரி போய் அந்த குடும்பத்த பார்க்கலாம்ல. நெல்லை தானே நீங்க. ஆமா. அத விட்டுட்டு இது வேண்டும், திருப்பரங்குன்றம் இது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே வச்சு உருட்ட போறீங்க? திருப்பரங்குன்றம் எத்தனை இது நாள் வரைக்கும் செல்லும்? பொதுமக்களுக்கு இவரு நயினார் பேசிவிட்டார். இனி அவ்வளோதான். நம்ம ஓட்டெல்லாம் இவரு போட்டுன்னு போட போறாங்களா? நீங்க விளங்காத டீம்னு தெரியுதா? எந்த பிரச்சனை கையில எடுக்கணும், என்ன பண்ணணும்? ஒண்ணு விஜய் திரிஷா கிட்ட போறது, இல்லாட்டி இந்த மாரி போறது. எவ்வளோ பெரிய இஷ்யூ அது நாங்குநேரி இஷ்யூ. அங்க முகாமிட்டுருக்க வேணாம் அந்நேரத்துக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பான. இதை தொடர்ந்து தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு தஞ்சாவூர் பயணம். நிர்வாகிகள் சந்திப்பு. ஒண்ணுமே இல்லங்க. இதே தான் பளபளா பளபளா. ஈரான் போரை பத்தி பேசுவாருன்னு பேசுவார். அவர் கேட்டுக்கிட்டாருன்னா உடனே பயந்து போய் நிப்பாட்டுருவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அது வாய்ப்பு இருக்கும். ஈரான் போற விடுங்க. நாளைக்கு பாருங்க. இந்த சுயபெருமை, தண்ணீல விளக்கெல்லாம் வருதான்னு பாருங்க. நாளைக்கு மன இதுக்கு வேற விளக்கம் கொடுக்குறது அதுதான் என்ன? வேற என்ன பண்றது? இல்லைன்னா வேற நம்ம எதுவுமே கேட்கல. இல்லைண்ணே நாங்கள் விட்டுட்டோம். ஐயா தயவுசெய்து நீங்களே விட்டுருங்க. நீங்க இந்த என்ன நாங்குநேரி அறிக்கை விட்டார்ல, அதையே நாளைக்கு பேசுறாரான்னு பாருங்க. அதையும் பேச மாட்டாப்ல. ஆமா, அன்னைக்கு இடி அறிக்கை விட்டாரு. பேசினாரா? ஒன்றும் பேசல. ஊழல்களை பத்தி பேசினாரா? இல்லைண்ணே அப்படி நான் என்ன கேட்குறேன்னா, இனிமே நம்ம அளவுக்கு ஒண்ணுமே கேட்கலையே. தண்ணிலே விளக்கம் கொடுக்குறதுக்கு எந்த பத்திரிகையாலும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. பெரிய மேட்டர் தண்ணியில விளக்கத்துக்கு வருது இல்ல. அந்த விஷயத்துக்காக வர வாய்ப்பு இருக்குங்களா? அதுதான் வருதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக. ரைட். மிக்க நன்றி. உங்கள் நேரத்துக்கு.